கருப்பு உளுந்து களி தாங்க ரெடி பண்ண போகிறேன். கருப்பு உளுந்து களி ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இது வேறு மாதிரி பண்ணுறேங்க. எப்படின்னா 200 கிராம் அளவுக்கு முழு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது கூடவே 5 டீஸ்பூன் பச்சரிசி, 2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்து ஆற விட்டுறலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் 100 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிறேன். அது கூடவே 2 கப் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆறிடிச்சு இதை மசியாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அதுலேருந்து 1 கப் அளவுக்கு தாங்க எடுத்துக்கேன். மிச்சத்தை பாட்டிலில் போட்டு வச்சுருப்பேன். அப்பப்போ தேவைக்கு பிள்ளைங்களுக்கு கிண்டி கொடுத்துக்கிடுவேன். 2 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சதுக்கப்புறமா இந்த கருப்பட்டியும் வடிகட்டி இதில் ஊற்றி நல்லா அடுப்பை ஆன் பண்ணதுக்கு முந்தையே கீழே வச்சு எல்லாம் கரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் கட்டி இல்லாமல் கிடைக்கும். அதுக்காகத்தான் நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ அடுப்பில் வச்சு கிண்டிட வேண்டியதாங்க. 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிளறி எடுத்து நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா கட்டி பதமாக வந்துடுச்சு. நல்ல வாசனையாகவும் இருக்கும். அந்த டைமில் நம்ம இறக்கிற வேண்டியதான். இது கூட நல்லா ஊற்றி குழச்சி சாப்பிட்ற வேண்டியதாங்க. டேஸ்டியான களி ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.